ரகசியமான எக் ஜோன்ல இருந்து தன்னுடைய வீட்டுக்கு போறதுக்காக ஷோபா அவருடைய நண்பர்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுக்காக அவங்க பலர் கூட போட்டி போட வேண்டி இருக்கு. அதோட எக் சிட்டியை நோக்கியும் போக வேண்டி இருக்கு. இவங்க எந்த கப்பல்ல பயணம் பண்ணாங்களோ அந்த கப்பலும் மூழ்கி போச்சு. அது மட்டும் இல்லை, இதுவரைக்கும் சேகரிச்சு வச்ச ஆம்புலன்ஸும் தொலைஞ்சு போச்சு. தெரியுது தெரியுது, என்னால கரைய பார்க்க முடியுது. சீக்கிரமே நாம அங்க போய் சேர்ந்துட போறோம். நல்லதா போச்சு, நமக்கு கொஞ்சம் ரெஸ்டாவது கிடைக்குமே. A dream come true. Gold Celeb Resort City. ஓடி செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. ஒரு வழியா இங்க வந்து சேர்ந்தாச்சு. உடம்பு குணமாயிடும் நினைக்கிறேன். அதேதான் நான் சொன்னேனே, அதேதான். நீ என்ன சொல்லிட்டு இருக்க? அதே இடம் தான். இந்த இடத்தை பத்தி தான் நான் முதல்லயே உங்ககிட்ட சொல்லி இருந்தேன். நான் சொன்ன அந்த கோல்ட் செலப் ரிசார்ட் சிட்டி இதுதான். என்னது, நீ சொன்ன ரிசார்ட் சிட்டி இதுதானா? ஆமா, இது அதேதான். இங்க ஹோட்டல்ஸ், ஷாப்பிங் மால்ஸ், பிளே கிரவுண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இது ஒரு சூப்பரான இடம் தெரியுமா? இங்க எம்டிபி ரைடர்ஸ்க்கு எல்லாமே ஃப்ரீயா கிடைக்கும். ஜாலியா இருக்கலாம். இது ஒரு சொர்க்கம். எல்லாருக்கும் இது பிடிக்கும். இது சொர்க்கமா? அப்படியே இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரம் நம்ம உள்ள போய் எல்லாத்தையும் சுத்தி பார்க்கணும். சீக்கிரம் ஏன் நிக்கிறீங்க? வேகமா போங்க. ஓ, நான் தான் ஓடணுமா? வாவ், செம்மையா இருக்குல்ல. இது வண்டர்லேண்ட் ஆச்சே. அருமையா இருக்கு. இங்க எல்லாமே ஃப்ரீயா கிடைக்குமா? கேட்கவே சூப்பரா இருக்கே. நாம எல்லாரும் எம்டிபி ரைடர்ஸ். நாம இங்க விருந்தாளிகள். இங்க நமக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். வெரி குட். முதல்ல நம்ம உள்ள போறோம். நல்லா கொட்டிக்கிறோம். அது சரி, உனக்கு தான் உடம்பு சரியில்லையே. நல்லா சாப்பிட்டாலே போதும், என் உடம்பு தானா குணமாயிடும். ரொம்ப யோசிக்காதீங்க, கிளம்பலாம் வாங்க. ஏய் நில்லு. அக்கா, யாரோ விருந்தாளிங்க வர மாதிரியே தெரியுது. வரட்டும், அவங்கள நாம ஆடம்பரமா வரவேற்கலாம். அடேங்கப்பா, வரவேற்பே பலமா இருக்கு. ஏய், கண்டிப்பா இங்க ஃப்ரீ தானே. இத பாருங்க, கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி ஒரு காஸ்ட்லியான ரெஸ்டாரண்ட்ல நான் முதல் முறையா சாப்பிடுறேன். நானும் தான். டெய்லி இந்த மாதிரி சாப்பாடு கிடைச்சா சூப்பரா இருக்கும். நமக்கு எல்லாமே ஃப்ரீ தான். நல்லா சாப்பிடுங்க. இந்த மாதிரி சந்தர்ப்பம் அடிக்கடி கிடைக்காது. கிடைக்கும் போதே பூந்து விளையாடலாமா? ஒரு கட்டு கட்டியாச்சு. சார், மேடம், உங்களுக்கு எங்க சாப்பாடு பிடிச்சிருந்ததா? ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப சுவையா இருந்தது. நல்லா சாப்பிட்டோம். இதுக்கு மேல முடியாது. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நன்றி. இதுதான் உங்க பில். இத கொஞ்சம் பே பண்ணிடுங்க. இதை எதுக்காக நீங்க நீட்டுறீங்க? 10 லட்சம் பைக் பார்ட்ஸ் ப்ளீஸ். இது அநியாயம். எம்டிபி ரைடர்ஸ்க்கு எல்லாம் இங்க ஃப்ரீயா கிடைக்கும்னு சொன்னாங்களே. முதல்ல கொடுத்தோம், இப்ப எல்லாம் கொடுக்கறது இல்ல. முதல்ல எம்டிபி ரைடர்ஸ்க்கு எல்லாம் ஃப்ரீயா கொடுத்தோம். புது ஓனர்ஸ் வந்த உடனே எல்லா ஆஃபரையும் நிறுத்திட்டாங்க. இப்ப எந்த ஆஃபரும் கிடையாது. இப்ப என்ன பண்றது? 10 லட்சம் பைக் பார்ட்ஸ் கொடுக்கணும்னு முதல்ல தெரிஞ்சிருந்தா நான் இந்த ஹோட்டலுக்குள்ளேயே வந்திருக்க மாட்டேன். எல்லாத்துக்கும் நீதான் காரணம். ஆமா. ஏதாவது பிரச்சனையா? ஓஹோ, பார்க்க ரொம்ப அழகா இருக்காங்க. நான் இங்கேயே தங்கிடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க யாருன்னு முதல்ல சொல்லுங்களேன். என் பேரு யூகோ. நான் தான் இந்த ரிசார்ட்டோட ஓனர். இவ தான் என்னோட அன்பான தங்க ரீகா. இப்ப சொல்லுங்க, என்ன பிரச்சனை? இங்க எல்லாமே ஃப்ரீயா கிடைக்கும்னு கேள்விப்பட்டு தான் நாங்க இங்க அதனால வந்தோம். இங்க இருக்கிற எல்லாத்தையும் நாங்க ஃபுல் கட்டு கட்டிட்டோமே. அப்படியா? இது பெரிய பிரச்சனை தானே. இவங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு தெரியுது. ஆமா, பார்க்க பாவமா இருக்கு. நீங்க அழகாவும் இருக்கீங்க. எங்க நிலைமையையும் புரிஞ்சுக்கிறீங்க. உங்களோட புது பாலிசியை பத்தி எங்களுக்கு தெரியாது. அதனால எங்களை மன்னிச்சிடுங்களே. அப்படியெல்லாம் மன்னிக்க முடியாது. இது ஒரு சாதாரண ரிசார்ட்டே இல்ல. எங்க கிளைண்ட்ஸ்க்கு நாங்க ஹை குவாலிட்டி சாப்பாடு கொடுக்கறோம். அவங்கள நாங்க நல்லா கவனிச்சுக்கிறோம். நாங்க ரொம்ப நல்ல சர்வீஸும் கொடுப்போம். அதனாலதான் எங்க கிட்ட நல்ல கஸ்டமர்ஸும் வருவாங்க, நல்லாவும் பே பண்ணுவாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. அது சரி, நீங்க போட்ட சாப்பாடுக்கு 10 லட்சம் ஸ்பேர் பார்ட்ஸ் கேக்குறது அநியாயம். அக்கா, அன்பா சொன்னா இவங்க கேட்க மாட்டாங்க. ஓ, நீ சொல்றதுலயும் நியாயம் இருக்கு ரீகா. நீங்க 4 பேரும் உடனே எங்க பில்ல செட்டில் பண்ணுங்க. இல்லன்னா நீங்க இங்கேயே இருந்து எல்லா வேலையும் செய்ய வேண்டி இருக்கும். பில்ல கட்டினீங்கன்னா தான் உங்களால வெளியே போக முடியும். நாங்க உங்ககிட்ட வேலை செய்யணுமா? கொஞ்சம் வாயை மூடுறீங்களா? என்னவோ சாப்பாடு சாப்பிட்டேன்றதுக்காக இப்படி எல்லாம் பேசுவீங்களா? சொல்றது ஏத்துக்க முடியாது.
நாங்க எங்க வீட்டுக்கு கிளம்புறோம். உங்ககிட்ட வேலை செய்யறதுக்காக எங்களால இங்க தங்க முடியாது. அவங்கள ரொம்ப கத்தாடிக்கடா, இங்கே செட்டில் ஆகலாம். போடு. நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறியா? நாம சொன்னது இவங்களுக்கு பிடிக்கல போல இருக்கு. இப்ப என்ன பண்றது? ஏதாவது பண்ணிதான் ஆகணும் டியர் ரேகா. நாம எப்பவுமே செய்யறதை இப்ப செய்ய ஆரம்பிக்கலாம். என்ன நினைக்கிறீங்க? போய் பில்ல வசூல் பண்ணுங்க. எஸ். ஏய், இதெல்லாம் ரொம்ப போங்க சொல்லிட்டேன். இது என்ன, இவங்க கிட்ட இவ்வளவுதான் இருக்கா? ஓ, இவ்வளவுதான் இருக்கா? ஆனா இன்னும் நமக்கு நிறைய தேவையா இருக்கே. இவங்க கிட்ட ஒண்ணுமே இல்ல. இப்படியே போனா நம்ம பிசினஸ் அழிஞ்சு போயிடும். அதுக்காக அதிகமா தொல்லையும் கொடுக்க கூடாது. சரி, இப்ப நம்ம ஒரு சின்ன வேலையை செய்யலாம். உங்க ட்ரக்க நீங்க எடுத்துட்டு போகலாம், சரியா? ரெண்டு பேரும் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கிட்ட இருந்த எல்லாத்தையுமே இவங்க புடுங்கிக்கிட்டாங்க. இப்ப அடுத்து என்ன செய்யணும் அத பத்தி யோசி. இந்த இடம் இவ்வளவு மோசமா மாறி இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதோட எனக்கு ஆச்சரியமாவும் இருக்கு. உனக்கு ஆச்சரியமா இருக்கா? எல்லாத்துக்குமே நீதான் காரணம் ஹொசுகே. நீதான் காரணம். அது வந்து ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி சமாளிக்க பார்க்காத. அதான் மன்னிப்பு கேட்டுட்டேன்ல. ஓ, நீங்க இங்க தான் இருக்கீங்களா? மிஸ் யூகி, நீங்க வந்துட்டீங்களா? உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். சரியான நேரத்துல காப்பாத்த வந்திருக்கீங்க. சரி சரி, இதான் நடந்ததா? உங்களை நினைச்சாலே ரொம்ப பாவமா இருக்கு. ஆனா நீங்க தான் இவங்க கிட்ட மாட்டினதா நினைக்காதீங்க. நிறைய ரைடர்ஸ் ஏமாந்துருக்காங்க. நிறைய பேர் ஏமாந்துருக்காங்களா? இந்த ரிசார்ட்டுக்கு ஒரு ரைடர் வந்துட்டானாலே போதும், அவங்க கிட்ட இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் பறி போயிடும். இந்த இடத்த கொஞ்சம் பாருங்களேன், மோசமா பாதிக்கப்பட்டிருக்கிற மாதிரியே இருக்கு. ஆமா, இந்த ரெசார்ட்ல இந்த இடத்த பார்த்தா பாலைவனம் மாதிரி இருக்கு. ஒரு காலத்துல மீனவர்கள் இந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. வியாபாரமும் நல்லா நடந்தது. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அப்போதான் இந்த ரெண்டு சகோதரிகளும் இங்க வந்தாங்க. மொத்த ஊரையும் அவங்க கைக்குள்ள போட்டுக்கிட்டாங்க. ஆனா அதோட கதை முடிஞ்சு போகல. இந்த ஊர்ல இருக்கிறவங்களோட பணம், நிலம் எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டாங்க. அநியாயம் பண்ணாங்க. இவ்வளவு பண்ணிருக்காங்க, அவங்களை எப்படி சும்மா விட்டாங்க? அதுக்கு MTB தான் காரணம். என்னது MTB ஆலையா? ஆமா, ரெண்டு சகோதரிகளும் MTB ரைடர்ஸ். அதோட ரெண்டு பேரும் எக்ஸ்பர்ட் ரைடர்ஸ். சாதாரணமா அக்கா யூகோ தான் எப்பவுமே பைக் ஓட்டுவா. அவ எல்லாரையும் சேலஞ்ச் பண்ணி இது வரைக்கும் ஒரு ரேஸ்ல கூட தோத்தது கிடையாது. சின்னவ சூப்பர் MTB மெக்கானிக். அவ திருடின பார்ட்ஸ வச்சு அவளோட பைக்கை மாடிஃபை பண்ணுவா. அதோட பெர்ஃபார்மன்ஸை அதிகப்படுத்துவா. இந்த இல்லீகல் MTB ரைடர்ஸ் இப்படி எல்லாம் அநியாயம் பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. மாட்டேன். இவங்கள நான் இதுக்கப்புறம் விட போறதில்ல. எனக்கு தெரியும். அதனால தான் என்ன இங்க வரவழைச்சிருக்காங்க. எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? சாரி, வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஹே மிஸ் யூகி, ஒரு வழியா நீ வந்துட்டியே. மிஸ் யூகி, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நீங்க இங்க வருவீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை மிஸ் யூகி. இப்பதான் எங்களுக்கு தைரியமே வந்திருக்கு. ஏய், இது MTB ஆச்சே. கரெக்டா தான் சொல்ற. இது எங்களோட ஒரு அருமையான பைக் தெரியுமா? இதுல தான் நீங்க அந்த ரெண்டு சிஸ்டர்ஸையும் சேலஞ்ச் பண்ண போறீங்களா? ஆமா, ஆனா நாங்க ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமான்னு எங்களுக்கு தெரியல. அவங்கள தோக்கடிக்க எங்களால முடிஞ்ச முயற்சியை நாங்க செய்வோம், விட மாட்டோம். நீங்க தான் ஏதாவது பண்ணணும். என்ன சொல்றீங்க மிஸ் யூகி? அவங்கள தோக்கடிக்கிறதுக்கு நானும் முடிஞ்ச முயற்சிகளை செய்யறேன். இந்த பார்ட்ஸ் எல்லாம் நமக்காகவே செஞ்ச மாதிரி இருக்கு, இல்லையாக்கா? இவங்க கிட்ட இவ்ளோ அற்புதமான ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்ன மன்னிக்கணும் மிஸ் யூகோ, மிஸ் ரீகா. ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து பாஸ் உங்ககிட்ட பேசணுமா? ஹெட் குவார்ட்டர்ஸா? யூகோ, ரீகா, பாஸ் ஒரு முக்கியமான தகவல் அனுப்பியிருக்காரு, கேளுங்க. நம்ம விரோதிகள் எக்ஸிட்டிக்குள்ள நுழைய போறதா கேள்விப்பட்டோம். அவங்க எக்ஸிட்டிக்குள்ள நுழையாதபடி அவங்கள நீங்க தான் பாத்துக்கணும். சரி. அவங்க கிட்ட எம்ப்ளம்ஸ் இருக்கு. அதை நீங்க பறிச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க யாரு கூடவும் ரேஸ் ஓட்ட முடியாது. நீங்க சொல்ற மாதிரியே நடக்கும் சார். எங்க அக்காவோட அருமையான திறமையும் என்னோட மெக்கானிக்கல் திறமையாலையும் எல்லா எம்புலன்ஸும் நமக்கு தான் சொந்தமாகணும். இது என்ன ஆனாலும் நீங்க தான் ஜெயிக்கணும். அதுக்காக நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். நீங்க ஜெயிச்சா ஆர்கனைசேஷனுக்கு பெருமை. ஓகே சார்.
இவங்களை தான் நீங்க குறி வைக்கணும். இவங்க அதே பசங்க தானே? இவன் தான் ஷோயமாட்டோ, மத்தவங்க அவனோட ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கவலைப்படாதீங்க சார், நீங்க சொன்ன வேலை முடிஞ்சிடும். பைக் எப்படி இருக்கு? இதோட சஸ்பென்ஷன் சிஸ்டம் ரொம்பவே பழசு. டயரையும் நாம மாத்தி ஆகணும். ஷோ யமாட்டு, நீ எங்க இருக்க? நீ எங்க இருந்தாலும் வெளியே வந்துடு, சீக்கிரமா வா. ஷோ யமாட்டு, எங்க ஒளிஞ்சிருக்க? சீக்கிரமா என் முன்னாடி வந்து நில்லு. இவங்க ரெண்டு பேரும் யாரு? இவங்க தான் அந்த ரிசார்ட் சிட்டியோட ஓனர்ஸ். உங்கள யாராவது ஷோ யமாட்டுங்கிற பையனை பாத்தீங்களா? சொல்லுங்க. அவன் இந்த சிட்டில தான் இருக்கான்னு எங்களுக்கு தெரியும். யாரும் அவனை மறைக்க முயற்சி பண்ணாதீங்க. யாராவது அவனை பாத்தீங்கன்னா உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. சொன்னது புரிஞ்சுதா? ஷோ கிட்ட உங்களுக்கு என்ன வேலை? ஓ, அப்படின்னா உனக்கு ஷோவை தெரியும் இல்லையா? நான் ஒரு விஷயம் சொல்லவாக்கா? இவனை பார்த்தா அவங்க கூட்டாளி மாதிரி தான் தெரியுது. சரியா சொன்ன. என்ன பாக்குறீங்க? அவளை பிடிச்சு கொண்டு வாங்க. என் கையை விடுங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மரியாதையா அவங்கள விட்டுருங்க. அவங்கள விட்டுடு. நீ என்னதானே தேடிட்டு இருக்க? இவ்வளவு எல்லாம் நடந்தாதான் நீ என் முன்னால வந்து நிப்பியா? இப்ப வந்துட்ட இல்ல, கேளு. நான் உன்னை இடைட்டன் பேட்டிலுக்காக சேலஞ்ச் பண்றேன். என்ன நீ என்னோட சவாலை ஏத்துக்கிறியா? மிஸ் யூகி, ஷோ போய்டு. மிஸ் யூகியை விட்டுருங்க. நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நானும் அவளை ஒண்ணும் பண்ண மாட்டேன். ஆனா நீ என்னோட இடைட்டன் பேட்டில் சேலஞ்சை ஏத்துக்கணும். என்ன சொல்ற? ஷோ சரி, நான் போட்டிக்கு தயார். ஒரு எம்டிபி ரைடரா இருந்துட்டு இங்க இருக்கிற மக்களுக்கு நீ ரொம்பவே தொல்லை கொடுத்துட்டு இருக்க. இதை நான் முடிவுக்கு கொண்டு வர போறேன். உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. சொல்லுப்பா, எங்களை தோக்கடிச்சிடலாங்கிற தவறான நம்பிக்கையில சுத்திட்டு இருக்கியா? சரி, சொல்றது கேளு. அப்படியே நான் தோத்து போயிட்டேன், நான் இந்த ஊரை விட்டே நான் வெளியே கிளம்புறேன். இப்ப சந்தோஷமா? எல்லாத்தையும் மூட்டை கட்டி தயாரா வச்சுக்க. இந்த ரேஸ்ல உன்னை தோக்கடிச்சு கண்டிப்பா நான் இங்க இருந்து துரத்துவேன். நாளைக்கு ரேஸ் வச்சுக்கலாம். நாளைக்கு ஹோட்டலுக்கு வந்துரு, அங்கதான் ஸ்டார்டிங் லைனே இருக்கு. அங்க இருந்து எந்த ஆரம்பிக்கலாம். பிரச்சனையும் இல்ல. கவலைப்படாத, உன்னோட ஃப்ரெண்ட் நாங்க ஒண்ணும் பண்ண மாட்டோம். ஷோ உன்னோட திறமையை முழுசா காட்டிடு. அவங்க கிட்ட நீ தோத்து போக கூடாது. நீ கவலைப்படாத, கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன். அதை விட முக்கியமான விஷயம், நம்ம கிட்ட இருந்த எல்லா ஸ்பேர் பார்ட்ஸுமே அவங்க எடுத்துக்கிட்டாங்களே. அதெல்லாம் இல்லைன்னா என்னால பைக்கை மாடிஃபை பண்ணவே முடியாது. இந்த விஷயத்தை நான் மறந்துட்டேன் பாரு. அவங்க 3 பேரும் குட்டி பசங்கக்கா. அவங்கள நீங்க ஈஸியா தோக்கடிச்சிடலாம். டென்ஷனே வேண்டாம். நான் ஏன் டென்ஷன் ஆக போறேன்? என்னோட பைக்கை நீ தானே பாத்துக்கிற. கண்டிப்பா நாம தான் ஜெயிப்போம். நீங்க ஷோவை குறைவா எடை போடுறீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீயும் எங்களை குறைவா எடை போடாத. நாங்கெல்லாம் டீம் எஸ்டியோட மெம்பர்ஸ். எஸ்டி. இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிறதுல எங்க பங்கு இருக்கு, அதை தெரிஞ்சுக்க. என்ன சொன்ன? டீம் எஸ்டியா? ஓ, நான் அப்படியே சொன்னேன். சில சமயம் சந்தோஷத்துல நான் அப்படி உளறிடுவேன். பேசும்போது எப்பவுமே கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசணும்க்கா. ஒரு விஷயம் தெரியுமா? எங்க பாஸ் ரொம்ப பயங்கரமானவர். நீ கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமானவர். அதோட அவர் ஹை குவாலிட்டி எம்டிபி ரைடர். என்ன பண்றதுன்னு தெரியலையே. இப்ப நம்ம கிட்ட கொஞ்சம் எக்யூப்மெண்ட்ஸா இருக்கு. இதை வச்சு அவங்கள தோக்கடிக்க முடியுமா? குழப்பமா இருக்கு. நெப்டின்ஸோட பார்ட் எடுத்து என் பைக்கில் வச்சா கூட என் பைக்கு வேகமா ஓடாது போல இருக்கே. உள்ள யாராவது இருக்கீங்களா? யார் அது? நீங்களும் யாரு? நீங்க இங்க தான் இருக்கீங்களா? நீங்க எம்டிபி ரைடர்ஸ் தானே? ஒவ்வொரு ஊரா போய் கெட்டவங்களை அழிச்சு அவங்களுக்கு பாடம் கத்து கொடுக்குறீங்கல்ல? உங்களை பத்தி நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். நீங்க பல பேருக்கு உதவி செஞ்சதை நினைச்சு சந்தோஷப்படுறோம். இந்த விஷயம்லாம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? ஷோ ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். என்ன ரொம்ப புகழாதீங்க. நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா எங்க கிட்ட இருக்கிற பார்ட்ஸை எடுத்துக்கலாம். இது பாரு, இது அதே எம்டிபி தான். எங்க கிட்ட என்னென்ன பார்ட்ஸ் இருக்கோ அந்த பார்ட்ஸை வச்சு தான் இந்த பைக்கை தயார் பண்ணியிருக்கோம். இந்த பைக்கை நீங்க ரொம்ப ஆசையா ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. அப்படி இருந்து இது எனக்கா கொடுக்குறீங்க? அதுக்கு என்ன, நீங்க மிஸ் யூகியை காப்பாத்துங்க போதும். நாளைக்கு நடக்க போற ரேஸ்ல நீ ஜெயிக்கணும், புரிஞ்சுதா? ஷோ, உன்னோட பைக்கை நீ மாடிஃபை பண்ணியே தீரணும். என்ன சொல்ற? அவங்கள தோக்கடிச்சிடு. நான் என்னுடைய முழு திறமையை காட்டுவேன். நான் நினைச்ச மாதிரி இந்த ட்ராக் ரொம்ப ஆபத்தானது. 913. ஏன்னா வளைவுகள்லாம் ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. அதோட ஜம்ப்ஸ் கூட ரொம்ப தூரமா இருக்கு. அதோட ஃபினிஷிங் லைனுக்கு முன்னாடி மணல் பாதைகள் இருக்கு.
இதுக்கு பைக் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கணும், அப்பதான் நம்மளால ஈஸியா ரைட் பண்ண முடியும். உண்மையிலேயே இந்த ரேஸை நான் ரொம்ப என்ஜாய் பண்ண போறேன். நீங்க எல்லாரும் ட்ராக்க நல்லா பாத்துட்டீங்க இல்லையா? நல்லா பாத்துட்டீங்கன்னா நாம இப்போ ரேஸ் ஆரம்பிக்கலாமா? போட்டிக்கு நான் தயார். That's it, let's go. பறக்க தயாரா இரு ஃப்ளேம் கைசர். வெற்றி நிச்சயம் என் மனசு சொல்லுது. அதை எப்படியாவது நீ தான் உண்மையாக்கி காட்டணும். ஹீடாடன் கோ. உன்ன மாதிரி ஒருத்தனுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அவங்க செவத்திலேயே ஓட்டுறாங்க. ரொம்ப உயரத்துக்கு போயிட்டே இருக்கா. எங்க அக்கா ஒரு அருமையான ரேசர் தெரியுமா? அவ அழகா ஓட்டுவா. அவ ரொம்ப தைரியசாலியும் கூட. அவ அழகா இருக்காளே தவிர பயங்கரமானவ. பிரமாதம். இந்த ஜம்ப்ல கண்டிப்பா நீ எனக்கு பின்னாடி தான் போக பாரு. அவங்க எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இது என்னது? நான் தான் ஜெயிக்க போறேன். அவங்க ஷார்ட்கட்ல போறாங்க. அங்க பாரு, ட்ராக்கையும் மொத்தமா கெடுத்துட்டாங்க. என்னால முடியல. சக்கரம் மண்ணுக்குள்ள புதையுது. Come on, Flame Kaiser! பிரமாத ஷோ. நீ என்ன பண்ணிட்டு இருக்க யூகோ? உன்கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கல. உன்னால என்ன தோக்கடிக்க முடியாது. உன்னால என்ன தோக்கடிக்க முடியாது. என்ன செய்யறேன்னு பாரு. என்ன இப்படி எல்லாம் ஆகுது? என்ன இது? எனக்கு ஒண்ணுமே புரியல. முடியாது. நான் தோக்க மாட்டேன். நான் ரேஸ்ல தோக்கவே மாட்டேன். என்னாச்சு? வந்துட்டேன். நான் தோத்து போயிட்டேன். தோத்து போயிட்டியே. ரீகா, எல்லா தப்பும் உன்னோடதுதான். வாய மூடு. உன்னை விட அவன் நல்ல ரைடர். வாய மூடு. என் பைக் சுத்தமா உடைஞ்சு போச்சு. அது என்ன ஏன் தப்பா என்ன? இதான் நடக்கும்னு எனக்கு தெரியும். நீங்க கற்பனையிலே தான் வாழ்ந்துகிட்டு வரீங்க. உங்க எம்டிபி பைக்கை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. உன்னோட பைக் உடைஞ்சதுக்கு அப்புறம் கூட நீ அதுல பெடலிங் பண்ணிக்கிட்டே இருந்த. உன் வேலையை பார்த்துட்டு போறியா? உன்னால ஜெயிக்க முடியாதுன்னு எனக்கு அப்பவே தெரிஞ்சு போச்சு. இந்த ரேஸ்ல நீங்க தோத்துட்டீங்க, தெரிஞ்சுக்கங்க. மரியாதையா இந்த இடத்தை காலி பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. போறதுக்கு முன்னாடி எங்க எம்ப்ளம்ஸ கொடுத்துட்டு போங்க. என்ன? சரி போறோம். இவங்க இந்த ஊரை விட்டு போனதுக்கு அப்புறம் இங்க இருக்கிற மக்களே இந்த ரிசார்ட் நடத்துவாங்க. சரியா சொன்ன. இனிமே இந்த இடம் இங்க அமைதியா இருக்கும். இது நல்ல விஷயம்தான். ரொம்ப நல்ல விஷயம். இன்னொரு விஷயம். அவங்க என்ன பிடிச்சு வச்சிருக்கும் போது எனக்கு இன்னொரு விஷயம் தெரிய வந்தது. அவங்க ஒரு ரகசியமான ஆர்கனைசேஷனுக்காக தான் வேலை செய்யறாங்க. ரகசியமான ஆர்கனைசேஷனா? ஆமா, அதோட பேரு டீம் எஸ்டி. எனக்கு இவ்வளவு விஷயம் தான் தெரிய வந்தது. டீம் எஸ்டி? அவங்க தான் நம்மள எக்ஸிட்டிக்கு போக விடாம தடுக்கறாங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி, அவங்க எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க? அவங்களோட லீடர் ஒரு சூப்பரான எம்டிபி ரைடர்னு அவ சொல்லிக்கிட்டு இருந்தா.
நிஜமாவா? அவங்க சூப்பரான ரைடர்ஸா? அவங்க பார்க்க எப்படி இருப்பாங்க? அவங்கள உடனே சந்திக்கணுமே. ரொம்ப ஆசைப்படாத, இந்த மாதிரி ரியாக்ஷன்ல பண்ணாத. அவங்களோட டார்கெட்டே நீதான். அவனை ஏன் நீங்க திட்டுறீங்க? நீங்க என்ன சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். அது என்னமோ கரெக்ட் தான். ஷோவா அவனுடைய நண்பர்களும் எதிரியை தோக்கடிச்சிட்டாங்க. அப்புறம் அமைதியை கொண்டு வந்துட்டாங்க. ஆனா எஸ்டியுடைய பாஸ் இவங்களுக்கு எதிராக புது புது திட்டங்களை போட்டுக்கிட்டே இருக்கான். நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. ஷோவா அவனுடைய நண்பர்களும் இவங்க எல்லாரையும் சமாளிப்பாங்களா? பால் லைன் முதல்ல பன்னி ஹாப் பண்ணி அதை கடக்க பாருங்க. அப்புறம் வேகமா அங்க இருந்து முன்னேறுங்க. ஷார்ட்கட் ஒரு ஜம்ப் பண்ணி நீங்க எங்க போகணுமோ அந்த இடத்துக்கு அழகா போயிடலாம். ஹாய், நான் தான் கியோச்சி ஷீரோ. உங்க எல்லாருக்கும் நன்றி. அடுத்த எபிசோட்ல ஷோ யமாட்டோ கிட்ட நான் தான் சவால் விடுறேன். அது மட்டும் இல்ல, என் சவால் அவனால தவிர்க்க முடியாது. எனக்கு நிறைய எம்பளம்ஸ் வேணும். ஷோ என் கூட போட்டி போடுறதுக்காக வா. இடாட்டன் ஜம்போட அடுத்த எபிசோட் ஸ்கூல் பேட்டில். இது சுவாரஸ்யமா இருக்கும். வாங்க போகலாம். தண்டர் எம்பரர்.